கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், கணிதத்திலே 4 வகையான செயல்கள் உள்ளன: கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஆனால் இதிலே வகுத்தலில் மட்டுமே சமமாக அந்த காரியங்களை பங்கிடுகிற ஒரு செயல் அமைந்திருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற காரியம் தீமோத்தேயுவுக்கு, உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியும் தேவனுடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் சுகம் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். நம்முடைய ஊழியம் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். நம்முடைய உறவுகள் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். நம்முடைய சாட்சி கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்ப அமைய வேண்டும். நம்முடைய நாவின் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ப அமைய வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால், நம்முடைய பொருளாதாரத்துக்கு கொடுக்கிற கவனத்தை நாங்கள் சரீர சுகத்துக்கு நாங்கள் கொடுப்பதில்லை. சரீர சுகத்துக்கு கொடுக்கிற கனத்தை நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாங்கள் கொடுப்பதில்லை. நம்முடைய தேவைகளுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாங்கள் கொடுப்பதில்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளும் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட்டு இருந்தாலும் வெவ்வேறு நிலைகளிலே காணப்படுகிறது. ஆனா பவுல் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பார்த்து, நீ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியும் தேவ வசனத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே அன்னதினமும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறோம். ஆனால் அந்த தியானம் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து பகுதிகளையும் ஆளுகை செய்யக்கூடியதாக அமைய வேண்டும். அப்படி அமையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அந்த வார்த்தையினாலே வருகிற ஆசீர்வாதம் அங்கே வழிந்து ஓடுகிறதா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்று ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை செய்யட்டும். அதற்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும். எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு இருக்கிறார். God bless you. அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறி. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். Hallelujah. இதை உலகே அறியும். தேவகுமாரா, 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 இன்னும் சொல்லுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சீங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். உடைந்த பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் இது. Hallelujah.
பாத்திரம் நான் அது